தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோவில் த மேத்தா பாய்ஸ் அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். மலையாளத்தில் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கும். அந்த படத்தில் வர அதே ஸ்டைலில் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாயகன் அவினாஷ் திவாரியை காட்டுறாங்க. இவர் ஒரு சிட்டியில் ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கார். இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலை அப்படின்றது தன்னுடைய ப்ரொஃபஷனல்லையும் பிஸியாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய வீட்டுக்கு போய் பல வருடங்கள் ஆகுது. அந்த டைமில் அவருக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த காலில் தன்னுடைய அம்மா இறந்துட்டு தான் சொல்லி ஒரு நியூஸ் வருது. உடனே தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. தன்னுடைய அப்பாவையும் அக்காவையும் போய் பார்க்குறாரு. அப்போது அம்மா இறந்ததுக்கு பிறகு அப்பா தனியாக இருக்க வேணாம், அவரை நான் யூஎஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. யூஎஸ் போகிறதுக்கு 2 நாள் டிலே ஆகுது. ஸோ அந்த டைமில் அவினாஷ் திவாரி தன்னுடைய அப்பாவை தான் கூட தங்க வைக்கிறாரு. அப்படி தங்க வைக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுக்கு பிறகு அந்த 2 பேருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டோஸ் எண்டு அந்த ரிலேஷன்ஷிப் சரியாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் த மேத்தா பாய்ஸ். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்பா கேரக்டர் ஆகட்டும் அல்லது அந்த மகன் கேரக்டர் ஆகட்டும், அதை டிசைன் பண்ண விதம். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர். தான் நினைக்கிறது தான் சரி, தான் செய்துதான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அடமன் கேரக்டர். இதை காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அவினாஷ் திவாரி இருக்கார் இல்லையா கதாநாயகன், இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலை அப்படின்னு சொல்லி வேலையிலேயே பிஸியாக இருப்பார். ப்ரொஃபஷனல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் ஒரு நாள் தன்னுடைய அப்பாவை கூட தங்க வச்சா கூட தன்னுடைய பிரைவசி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இப்படியாப்பட்ட ஒரு நபர், இவருக்கு மனமாற்றம் நடந்ததுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, குறிப்பாக அந்த மனமாற்றத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், கண் கலங்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஃபீல் குட்ஸ் மூமெண்ட் இருக்க தான் செஞ்சிச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தந்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய ஃபேன்சிக்கு ஒரு ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்குற அந்த காட்சியாகட்டும், தந்தைக்கும் மகனுக்கும் காரில் நடக்கக்கூடிய அந்த சண்டையாகட்டும், அதே போல் தந்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களோட தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற அந்த காட்சிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக காட்சிப்படுத்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் ஒரு மெசேஜும் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்முடைய ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம், அதாவது குறிப்பாக முக்கியமான உறவுகளுக்கு கொடுக்காம போனால் திரும்ப கொடுக்க வேண்டிய வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜும் கன்வே பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக ஒரு தரமான ஒரு நல்ல ஃபீல் குட்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்த ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா பார்த்து ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவினாஷ் திவாரியுடைய ஒர்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதை கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக காட்டியிருப்பாங்க. மற்றபடி கொஞ்சம் பெட்டராக காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு நான் கூட ஒரு ரேட்டிங் 5க்கு 3. ஒரு முறை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.